செயலாளர், போர்த்துறை அமைச்சர். அதாவது போரான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இப்போது தூதுவர்கள் எல்லாம் அந்த போர்த்துறை அமைச்சகத்தின் ஒரு தளபதிகளாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப யூனிசங்கை பொறுத்தவரையில் கூடுதலாக நீங்கள் பார்க்கலாம். அவர் இந்த அமெரிக்காவின் பசிபிக் கொமாண்ட் வந்தபோது அவர்களுடன் அனுராதபுரத்தில் கூட அவர்தான் நின்றார் உதவிகளை வழங்குவது என்று சொல்லி. இப்ப இலங்கை படையினருக்கு இப்ப வான்படையையும் கடற்படையையும் அமெரிக்கா பலப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. கடற்படைக்கு 3 கப்பல்களை வழங்கி இருக்கிறார்கள். அதே போல வான்படைக்கு இப்போது இலங்கையின் இருக்கின்ற 3 இலங்குவானு தான் இயங்கு நிலையில் இருக்கு. அதை விட 3 மடங்கு, அதாவது 12 4 மடங்கு 12 வானூர்திகளை இப்போது அமெரிக்கா இலவசமாக வழங்கி இருக்கின்றது. இப்ப படைத்துறை ரீதியாக அண்மையில் அந்த இலங்கை அரசாங்கம் தனது நாடாளுமன்றத்தில் இதுவரையில் சமர்ப்பிக்கப்படாத அந்த உடன்பாடு கூட படைத்துறை உடன்பாடாகத்தான் இருக்கலாம். படைத்துறை உடன்பாடு தான் கூறப்படுகிறது. அதில் இருதரப்பு வர்த்தகம் நலன்கள் தொடர்பாக பேசினாலும் படைத்துறை ரீதியாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக எரிக் மேயர் வரும்போது கூட அவர் கூறியது ஒன்றுதான், கடற்படை பாதுகாப்பு, கடற்பாதுகாப்பு, துறைமுகங்கள், இலங்கையின் துறைமுகங்கள் உறுதிப்படுத்துவது. ஜூலிசங் கொழும்பு துறைமுகத்துக்கும் போயிருந்தார். போறதுக்கு முதல் போய் அதில் கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்தியையும் அதன் செயற்பாட்டையும் அமெரிக்கா பொறுப்பெடுக்கும் என்று கூறியிருந்தார். அதே போலதான் பாதுகாப்பு தரப்பையும் போயிருக்கிறார். இலங்கையின் பாதுகாப்பு தரப்பு அமெரிக்காவுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று. சீனாவின் அதாவது என்னென்று சொன்னால் ஒரு இன்டர்செப்டராக இருக்கலாம். சீனா ஏன் ஆய்வு கப்பல்களை இலங்கைக்கு கொண்டு வந்தது அடிக்கடி என்று சொன்னால், சீனா இலங்கையை ஒரு ஏவுகணைகளை இடைமறைக்கும் ஒரு தளமாகத்தான் சீனா பார்க்கின்றது. இப்ப அதே ஒரு நிலைமையாகத்தான் இப்ப கிரீன்லாந்தை நம்ம அமெரிக்க அதிபர் வேண்டும் என்று நிற்கிறார் என்று சொன்னால், அமெரிக்காவை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளை இடைமறைப்பதற்கு. ஆனால் கியூபாவில் ரஷ்யா போயிருப்பது அது இன்னொரு பிரச்சனை. அப்ப அதே போலதான் இலங்கையிலும் சீனா தனது இடைமறைப்பான்களை நிறுத்துவதற்கு சீனா தான் அதை முதல் கையகப்படுத்த நினைத்திருந்தது. இப்போது அமெரிக்கா அதற்கு வந்திருக்கின்றது. இப்போ அமெரிக்கா ஒட்டுமொத்த நகர்ப்புகள் நீங்கள் எல்லா பிரதேசங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் படைத்துறை ரீதியான நகர்ப்புகளாகத்தான் இருக்கின்றது. படைத்துறை ரீதியான உறவுகளாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால், அமெரிக்கா இப்போது, அதாவது கடந்த வருடம் 800 பில்லியனாக இருந்தது பாதுகாப்பு செலவு கிட்டத்தட்ட. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 900 ட்ரில்லியன். அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு அமெரிக்காண்ட பாதுகாப்பு செலவினம் 1.5 ட்ரில்லியன் டாலர்கள் என்று சொல்லப்படுகிறது. 1.5 ட்ரில்லியன் டாலர்கள் என்றால் கிட்டத்தட்ட இந்தியாண்ட மொத்த ஜிடிபியில 1/3 பங்காக இருக்கலாம். அவ்வளவு என்று சொன்னால் நீங்க பார்க்கலாம் இவ்வளவு தூரத்துக்கு.